திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தேவையான அளவு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்கள் தொடர்ந்து உத்தரவிட்டு வந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குறை ரீதியான ஆய்வின் போதும் இதை வலியுறுத்தி வந்தார்கள். அதேபோல நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளிகளுக்கு தேவையான பேருந்து வசதிகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு வற்புறுத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையிலே எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மாணவர்களுடைய சேர்க்கையை பொறுத்து கூடுதல் கடையை இயக்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. அதிலும் குறிப்பாக புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் போன்ற திட்டங்களை முதல்வர்கள் கொண்டு வந்த பிறகு அரசு பள்ளியிலே மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்தது. அதேபோல கல்லூரிகளிலும் சேர்க்கை அதிகரித்தது. எனவே அவற்றுக்கான பேருந்து வசதிகளை தொடர்ந்து செய்து வந்தோம். அதற்கு பிறகு பள்ளி மாணவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்களுக்கு எடுத்துக் கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு கடந்த மாதம் சென்னையிலே மாண்புமிகு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் பள்ளிகளுக்கென்று பிரத்யேகமாக இந்த நடைகள் துவங்கப்பட்டது. சென்னையில் இருக்கின்ற 25 பள்ளிகளுக்கு 50 நடைகள் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதன் பிறகு இன்றைக்கு தமிழகம் முழுவதற்குமான இந்த திட்டத்தை விரிவாக்குகின்ற வகையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியான திருவள்ளூரிலே இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார்கள்.